The world famous The Vulture and the Little Girl photograph பார்த்திருக்கீங்களா? பேர் சொன்னா தெரியாது, அந்த பிக்சரை நான் காட்டுறேன். இதை எடுத்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் பேரு கெவின் கார்ட்டர். சுடான்ல வறுமையில வயிறொட்டி மயக்கத்துல இருந்த ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு பக்கத்துல அந்த குழந்தை எப்ப சாகும், அதை எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கிற ஒரு வல்ச்சர், கழுகு. ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்ச இந்த போட்டோகிராஃப் கெவின் கார்ட்டருக்கு புலிட்சர் அவார்டு வரைக்கும் கொடுத்துச்சு. நியூஸ் பேப்பர் ஜேர்னலிசம்லயே மிகப்பெரிய அவார்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் கார்ட்டரோட லைஃப் தலைகீழா மாற ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்த வெளியே கொண்டு வந்ததை பத்தி எல்லாம் கேட்காம சொசைட்டி அவர்கிட்ட கேட்டது ஒரே கேள்விதான், அந்த குழந்தைக்கு நீங்க உதவி பண்ணலையா? அந்த குழந்தைக்கு நீங்க தண்ணி கொடுக்கலையா? சாப்பாடு கொடுக்கலையா? உங்களால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலையான்னு பல கேள்விகள் கார்ட்டரை வேட்டையாட ஆரம்பிச்சு. போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிஸ்டோட வேலையே நியூஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். ஆனா மக்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த நியூஸை கொண்டு வந்தவங்க அந்த நியூஸுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான். அதுதான் இங்க பிரச்சனையே. இந்த கேள்விகள்னாலே பயங்கரமா டிப்ரெஷனுக்கு போன கெவின் கார்ட்டர் 1994ல சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த போட்டோ எடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள. கார்ட்டர் அந்த போட்டோ எடுத்தது அவரோட பார்ட் ஆஃப் த ஜாப். ஆனா அவரை சுத்தி இருந்தவங்களோட ஆதங்கம், இவ்வளவு பண்ண உனக்கு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலையாங்கிறது தான். ஒருவேளை அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா இந்த நியூஸை வெளியே கொண்டு வந்ததே ஒரு பெரிய புரட்சி. ஆனா சொசைட்டி இப்படிதான் ஒர்க் ஆகுது. அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்மளை கொண்டு போயிருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபுட்டு சரியா பண்ண முடியலையான்னு செஃப்பை கேட்கறதுக்கு பதிலா சப்ளையரை கேட்கிற மாதிரி. இதுல சோகம் என்னன்னா, கார்ட்டர் சூசைட் பண்ணும்போது அவரோட வயசு 33. டிப்ரெஷன் மிகப்பெரிய விஷயம். அதை யாராவது ஃபேஸ் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு யார்கிட்டயே பேசுங்க.